வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். எப்போவும் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா இப்படின்னு ஒரே பிரேக்ஃபாஸ்ட்டே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்காம, அப்பப்போ ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி நல்ல சத்தான, அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு கொடுங்க. இது இந்த தோசை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் சாதாரண மாவு தோசை உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஹை ப்ரோட்டீன் ட்ரை ப்ரோட்டீன் தோசை. அதுக்கு 2 கப்பு பச்சை பயிறு. பச்சை கிட்டத்தட்ட அது பெசரட்டு தோசை நம்ம செய்வோம் இல்லையா, அதை மாதிரி தான். ஆனால் அதை விட ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், அதை விட சுவை அதிகமாகவும் இருக்கும். அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு கருப்பு உளுந்து, முழு உளுந்து. அதே கப்பில் 1/2 கப்பு கருப்பு கொண்டக்கடலை. இது 3 சேர்த்து தான் இந்த தோசை நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. தேவைப்பட்டா ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி, இது 2த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம மாவு அரைச்சிடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கல், தூசு எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு டபுள் மடங்கு அளவு தண்ணி, ஒரு 2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி இதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறணும். நல்லா 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு தோசை மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாவோட ஸ்பெஷல், நீங்கள் அரைச்சி முடித்த உடனேயே தோசை ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் புளிக்க வச்சு அடுத்த நாள் இட்லியும் ஊற்றலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் மிக்சியில் அரைக்கிறதுனால ஒரு 3 பேட்சாக போட்டு நல்லா நம்ம தோசை மாவு மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு 1/3 எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாவை இன்னும் கொஞ்சம் சுவையாக்கணும் அப்படின்னா அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம். ஏன்னா இது எல்லாமே பருப்பு வகைகளாக, அதாவது பயிர் வகைகளாக இருக்கிறதுனால சில பேருக்கு கொஞ்சம் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது வரும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த இஞ்சி சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மாவு ஃபுல்லாக நான் அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் பிங்க் சால்ட் தான் சேர்க்குறேன், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. அது சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கரைச்சி விட்டுட்டு நான் இன்றைக்கி இப்போ உடனே டின்னருக்கு தோசை ஊற்ற போகிறேன். நல்ல சின்ன மெத்துன்னு ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாம், இல்லை மெல்லிஸாக ஊற்றுனீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான தோசையாகவும் வரும். உங்கள் விருப்பம்தான். இப்போ கல் காஞ்சோன்னே நம்ம தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரைச்சி ஒரு 1/2 அன் ஹவர்லலாம் நான் தோசை ஊற்றுறேன். பெரியவங்களாக இருந்தால் எண்ணெய், குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய் கூட சுற்றி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் நான் இப்போ காமிச்ச அளவுகளில் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு 2 நாளைக்கு வரும். ஒரு நாள் தோசை செஞ்சுக்கலாம், ஒரு நாள் இட்லி செஞ்சுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுடலாம் தோசை. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல இந்த மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியாக தோசை ஊற்றி கொடுங்க. பெரியவங்க, வயசானவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஊத்தப்பம் மாதிரி சின்னதாக அப்படியே சாஃப்டாக மெத்துன்னு ஊற்றி கொடுக்கலாம். 2 நாளைக்கு உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்கள பச்சை பயிறு இதெல்லாம், முழு உளுந்தெல்லாம், கருப்பு உளுந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட வைக்க முடியாது. ஆனால் இந்த தோசை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இது டேஸ்ட்டில் திரும்ப அவங்களே இந்த தோசை வேணும்னு கேட்பாங்க பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி. இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் பயிர் வகைகள் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இந்த 3 ஐட்டமும் போட்டு செய்யும்போது இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு.
இது கூட வந்து இது சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சாம்பார், சட்னி எது வேணாலும் வச்சு ஒன்றுமே இல்லை, வெறும் தோசை பிச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நல்ல பூண்டு தக்காளி சட்னி, சாம்பார், இது ரெண்டும் சட்னி தோசை இது சாம்பார் இல்லைன்னா கூட நான் பூண்டு தொக்கு செஞ்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பூண்டு தொக்கு கூட இந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த கார சட்னி, அப்புறம் டிஃபன் சாம்பார், அப்புறம் பூண்டு தொக்கு எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி தோசை மாவு அரைச்சி வச்சு இதை மாதிரி இந்த தோசை ஊற்றி எல்லாருமே வீட்டில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.